ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஃபைனலாக டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற பெரிய கட்சிகளை தாண்டி நம்ம தளபதி விஜயோட கட்சி டிவிக்கே 100 தொகுதிகளை தாண்டி முன்னிலையில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஜெயிச்சாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெயிச்சாச்சு, ஆனால் முதல்வராக இல்லாமா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது முதல்வர் ஆகணும் அப்படின்னா அதிக தொகுதிகளை ஜெயித்தா மட்டும் பத்தாது, ஆட்சி அமைக்கிறதுக்கு மெஜாரிட்டி வேணும். அதாவது 234 தொகுதியில் அதில் பாதி 117+1 118 தொகுதிகளில் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். இப்போத்த சூழல் நான் வீடியோ 5 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 109 தொகுதி லீடிங்கில் இருக்கார். இது 118 மாறினா மட்டும்தான் தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியும். இல்லை இந்த 109 தொகுதிகளோடு ஜெயிச்சு அதோடய நின்றுச்சு அப்படின்னா இன்னும் 9 தொகுதிகள், அதாவது இன்னும் 9 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருந்து 118 இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி அமைச்சா மட்டும்தான் பாசிபிள். அதுக்கு நம்ம தளபதி விஜய் டிஎம்கே ஏடிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா இந்த மாதிரி இருக்க கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டியிருக்கும். நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் டிஎம்கே கூட கூட்டணி வைக்க பாசிபிளே இல்லை. ஆனால் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அப்படி வச்சாரு அப்படின்னா ஏடிஎம்கே கிட்ட நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ அது பிரதான எதிர்கட்சியாக இருக்குது. அப்படின்ற போது ஆட்சியில் கண்டிப்பாக பங்கு கேட்பாங்க. அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் வேறு கட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாமக கிட்ட ஒரு 5 தொகுதிகள், அது இன்னும் ஜெயிக்கலை. இந்த லிஸ்ட்டை படி 5 தொகுதிகள் லீடிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவங்ககிட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 தொகுதிகள் லீடிங்கில் இருக்காங்க, 1 ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2 கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இவங்க ரெண்டுமே சேர்த்துனா 10 தொகுதிகள் வர்றாங்க. இப்போ டிவிக்கே டிசைட் பண்ணி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூடயும் பாட்டாளி மக்கள் கட்சி கூடயும் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா மெஜாரிட்டி 118 தாண்டி 119 அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ ஆட்சி அமைக்கிறது தேவையான மொத்த எம்எல்ஏக்களும் கிடைச்சிருவாங்க. ஸ்மூத்தாக ஆட்சி அமைச்சிடலாம். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது ஒரு சின்ன கட்சி அப்படின்றதால அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதிகமாக தர தேவையில்லை. அமைச்சர் பதவி இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட டிவிகேக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு தளபதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி நடக்கு அப்படின்னா இவங்க 3 பேரும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு சிக்கல் இருக்குது. ஏன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி கூட இருக்காங்க. ஸோ அந்த கூட்டணியிலிருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வருவாங்களா அப்படின்றது தெரியாது. அதுக்கு டிஎம்கே ஒத்துக்குமா அப்படிங்கிறதும் தெரியாது. இதையெல்லாம் தாண்டி தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வெளியே வந்து டிகே கூட்டணி வைக்கிறதும் இருக்குது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி என்ன டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் இனிமே தான் தெரியும். இதுக்கு பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களில் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, என்ன வேலைகள் செய்ய போகிறாங்க அப்படின்றத இனி பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா டிவிக்கு இவ்வளோ தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாலும் இவங்களுக்கு அரசியல் புதுசு. 100 தொகுதிகளுக்கு மேலே ஜெயித்தாலும் தன்னுடைய எம்எல்ஏக்களை தாம் பக்கத்துலேயே தக்க வச்சுக்கணும். ஏன்னா மற்ற கட்சிகள் தன்னோட எம்எல்ஏக்களை உடச்சி வெளியெடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் தன்னை விட்டு போகாமையும் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு மற்ற கட்சிகளோட கூட்டணி அமைக்கிறத பற்றி முடிவெடுக்க வேண்டிய சூழலும் இருக்குது. இதில் இன்னொரு ரேர் கேஸ் என்ன அப்படின்னா, ஒருவேளை டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து கூட்டணி வச்சு பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது 99% பாசிபிள் இல்லை. பட் அந்த 1% பாசிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா யாருக்கு தெரியும்? அரசியல் எதுவுமே நிரந்தரம் இல்லையே. ஒருவேளை டிவிகேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து கூட்டணி வச்சா, இல்லை டிவிகேவும் டிஎம்கேவும் சேர்ந்து கூட்டணி வச்சா என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? என்ன நடந்தாலும் விஜய் முதல்வராக பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see.